ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சொல்றார். அப்போ அந்த ஆச்சாரம்னா அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ ரொம்ப ஆச்சாரமா இருக்காருன்னு அப்ப அதுக்கு என்ன அர்த்தங்கிறது ரொம்ப அழகா எடுத்து காட்டுறார். ஸ்ருதி ஸ்மிருதி விஹித வர்ணாசிரம நிஷ்ட அனுஷ்டானம், இதுதான் ஆச்சாரம். ஒருத்தர் ஆச்சாரமா இருக்காருன்னா அவர் இப்படி இருந்தா தான் ஆச்சாரமா இருக்கிறவர். என்ன? ஸ்ருதி ஸ்மிருதி விஹித, ஸ்ருதியிலேயும் ஸ்மிருதியிலேயும் விதிக்கப்பட்ட வர்ணாசிரம, வர்ணம் மற்றும் ஆசிரமம், நிஷ்ட, அந்த வர்ண ஆசிரம நிஷ்டையிலே, அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அனுஷ்டானம். இப்போ ஸ்ருதியிலேயும் ஸ்மிருதியிலேயும் காட்டப்பட்ட வர்ணாசிரம நிஷ்டையிலே ஒருத்தன் நிலை நின்று செயல் புரிகிறான் என்றால் அதுதான் ஆச்சாரம். இப்போ ஆச்சாரம்னாலே இதுதான் ஆச்சாரம். நாம் இன்னும் ஒரு சுவாமி திருவள்ளிக்கேணில நல்லா வேடிக்கையா சொல்லுவார், நமக்கு இருக்கிற ஆச்சாரம் என்ன தெரியுமா? குளிக்கிறோம், திருமணம் இட்டுக்கிறோம், அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற ஆச்சாரம். அதுக்கு மேல ஒரு ஆச்சாரமும் கிடையாது. சாஸ்திரத்தை சொன்னாலும் எவ்வளவு விட்டாச்சு என்று அவர் வேடிக்கையா சொல்லுவார். அப்படி இந்த ஆச்சாரங்கிற சப்தத்துக்கு என்ன இவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு. இப்ப இதை நம்ம இதை படிக்கணும்னு தர்மசாஸ்திரம் எல்லாம் படிச்சு அது ஒரு 10 நாள் பெரிய நீண்ட காலக்ஷேபம் வச்சு அப்பதான் நமக்கு அது என்னன்னு புரியும். ஏன்னா ஒண்ணுமே தெரியாம ஆயிடுச்சு நமக்கு. ஒரு எப்படி எழுந்துக்கணும், எப்படி தீர்த்தம் ஆடணும், எப்படி பின்னாடி போகணும் கூட ஒழுங்கா தெரியாது. நம்ம ஏதோ போயிட்டு இருக்கோம், போறோம், ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம், போடுறோம், அப்படியே தண்ணியை கொட்டுறோம், தண்ணியிலே போறோம். முதல்ல ஜலத்துக்குள்ள மலமூத்திரம் எச்சல் எதையுமே நம்ம விடக்கூடாது. முதல்ல நம்ம தினமும் காலையில இருந்து அந்த தப்பு தான் ஆரம்பிக்கிறதே. ஜலத்திலேயே தான் எல்லாம் இந்த மலமூத்திராதிகளை கழிக்கிறது. ஜலத்துல எந்த ஒரு மலமூத்திரத்தையோ எச்சலையோ எதையுமே, ஒரு குப்பையோ எதையுமே ஜலத்துல போடக்கூடாது. எங்க பார்க்கலாம்னா, மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் எமனை துறைவினைன்னு பாசுரத்துல தூய பெருநீர்னு வரும்பொழுது அங்கே இது தூய்மையான பெரிய நீர்னு சொல்லும் பொழுது அங்க அது எதனால தூய்மைன்னா, கண்ணனும் கோபிகைகளும் கொப்பளித்து விளையாடுவதனாலே, ஜலக்கிரீடை பண்ணும்போது கொப்பளித்து விளையாடுவதனால தூய்மையான நீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே விசாரம் இல்லையே. சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன், நான் நிஷ்டவேத்துன்னு, அதாவது ஒருத்தன் எச்சல் துப்பக்கூடாது, ஜலத்திலே மலமூத்திராதிகளை கழிக்கக்கூடாது, அதாவது பெரிய பாப்பம் என்று சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியிருக்கே, அப்ப எப்படி இங்கே எம்பெருமானும் இந்த கோபிகளும் கொப்பளித்து விளையாடுவது அது எப்படி தூய நீராக ஆகும்னா, அது சரி எம்பெருமானாவது எல்லாமே அவனுக்கு அவனுடைய எல்லாம் உலகம் உண்ட பெருவாயர், அவனிடத்துல தான் வெளியில வரோம், அவனிடத்துல தான் திரும்பி போறோம். இந்த கோபிகைகள்னா துப்புறார்களே, அது எப்படி கொப்பளிக்கிறது எப்படி தூய நீராகும்னா, அடியார்களுடைய போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதம் அன்றேன்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா? அவர்கள் வாயிலேருந்து வந்திருந்தா அது புனிதம் தானே. அதுதான் பெரிய தூய நீர், தூய பெருநீர்னு அங்க வியாக்கியானத்தை ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருப்பார். அப்படி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த இடத்துல இந்த மாதிரி மலமூத்திராதிகள்லாம் நம்ம ஜலத்துல போகக்கூடாதுங்கிற. அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாதி இல்ல 99.99% அந்த மாதிரிதான் நம்ம பண்ண வேண்டியதா ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுறது. அப்படி எல்லாமே எதுக்குன்னா ஆச்சாரம்னு நம்ம ஒண்ணுமே தெரியல. அதாவது தெரிஞ்சா தானே அதை நம்ம ஏதோ கடைபிடிக்க முடியும். ஏதோ நானும் ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லி 1-2 விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர, இல்ல இவர் என்ன பண்றாரா, அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் இந்த காலத்தினுடைய கோலத்தினால சில குறைபாடுகள் அதையும் மீறி சில பேர் பண்றவா இருக்கா. இன்னைக்கும் ஒரு சில வியக்திகள் கொஞ்சம் பரிசிரமப்பட்டு கொஞ்சம் அனுஷ்டானத்தை விடாம பண்ணணும்னு பண்றவர்களுக்கா. ஆனா அந்த பல பேருக்கு, பெரும்பான்மை ஜனங்களுக்கு ஆச்சாரம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி விஹித வர்ணாசிரம நிஷ்ட அனுஷ்டானம் என்று காட்டுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org